இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 2:5. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். இந்த வசனத்தை கொடுத்து கடவுள் நம்ம என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே எலியா என்னும் தீர்க்கதரிசியை தேவன் எடுத்துகிட்டு போக போகிறார்னு எலிசாவுக்கு தெரியும். அப்போது எலியா பின்னாடியே தொடர்ந்து போய் வரத்தை ரெட்டிப்பாக அடைகிறாரு. இப்படி வரங்களை அடைகிறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளோட 50 பிள்ளைகளுக்கு இன்று எலியாவை தேவன் எடுத்து கொண்டு போக போகிறார்னு தெரியுது. இப்படி இந்த 50 பேரும் உன்னுடைய எஜமான் எலியாவை தேவன் எடுத்துகிட்டு போக போகிறாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டு எலிசாவோட மனசை கலங்க பண்ணுறாங்க. ஆனால் எலிசா, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிடுறாரு. 50 பேரும் எலிசா கிட்ட சொல்லும்போது அதை பெருசாக எடுத்துக்காமல் எப்படியாச்சும் வரங்களை அடையணுன்ற எண்ணம் தான் இருந்துச்சு அவருக்கு. இந்த எண்ணம் இந்த 50 பேத்தில் ஒருத்தவங்களுக்கு கூட இல்லை. தீர்க்கதரிசிகளோட பிள்ளைகளாக இருந்த போதிலும் தேவன் மீது பக்தி இல்லாததுனால எலிசாவை போல் நாமளும் வரங்களை ஆசீர்வாதங்களை எப்படியாவது எலியா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கவும் இல்லை, அதுக்கு முயற்சியும் செய்யலை. அதனால் கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எலிசா இவங்கள போல் இருந்திருந்தான்னா வரங்களை அடைஞ்சிருக்க முடியாது. நமக்கும் எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்தாலும் தேவன்கிட்ட நம்ம பண்ண விண்ணப்பம் நிறைவேற வரைக்கும் தேவனை விடாமல், வேறு பக்கம் மனசை அலைய விடாமல் தேவனை சார்ந்து இருந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெபத்தில் உறுதியாக இருந்து நம்ம தேவனுடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும். ஆமேன்.